மிஸ்டர் செங்கோட்டையன் போயிட்டார்ல, பயம் வந்துருச்சு இல்லை, ஒவ்வொருத்தராக போக ஆரம்பிச்சிட்டாங்களே. எங்கே போவீங்க இப்போது? மனோஜ் பாண்டியன் போயிட்டார்ல, எப்படின்னா படித்தேன்னு லிஸ்ட்டை லாஸ்ட் டைம் 65 பேரை படித்து காமிச்சேனே, 100கணக்கான பேர் வெளியே போய்கிட்டே இருக்காங்களே. உன்னை தேடி யார் வந்தாங்க இந்த 9 வருஷத்தில்? ஒருத்தர் பேரை சொல்ல முடியுமா? செங்கோட்டையன் அண்ணன் பையன் இப்போ போயிருக்கிறாரு எடப்பாடி. பேர் என்ன அவர் பேர்? நீ தான் சொல்லணும். ஏங்க, நான் ரொம்ப டாப் லெவலில் லீடர்ஸ் பேரெல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் செங்கோட்டையன் அண்ணன் பையனா அவரை எனக்கு தெரியவே தெரியாது. அவங்க அண்ணனை கூட பார்த்துருப்போம் போல் இருக்கு. அந்த பையன் எங்கே இருக்காரு தெரியும். ஏன் வம்பு இப்போது? அவர் போயிட்டாருன்றது ஒரு நியூஸ் ஆகிப்போ எடப்பாடி பழனிசாமிக்குன்றது. லீடர்ஸ் யாருங்க வந்தால் திமுகவிலேருந்து? நீங்கள் தான் திமுகவை சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே. நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து யார் வந்தாங்க உங்கள்கிட்ட? நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது யார் வந்தாங்கன்னு சொல்லுங்கள் சார். இங்கேருந்த நயினார் நாகேந்திரன் தானே பிஜேபி தலைவர். அது மாதிரி ஆளுங்களை சொல்லுங்கள். ஒருத்தரும் வரல. ஆகவே பொதுக்குழு ஒன்றுமே இல்லை. அது நேற்று ராத்திரி எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த பொதுக்குழு ஒரு வெங்காயமும் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆகவே நீங்கள் எப்பயோ போட்டது ஜால்ரா போட்டு அமித்ஷா கிட்ட மாட்டிக்கிட்டு உள்துறை அமைச்சர்கிட்ட அதை கொண்டு வந்து இங்கே முன்மொழிஞ்சு வழிமொழிஞ்சா என்னங்க அர்த்தம்? என்ன தீர்மானங்கள்? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த தீர்மானம் எதுக்கு இந்த பொதுக்குழு நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? சும்மா இந்த தேர்தல் ஆணையத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்காட்டும். இப்போ தான் நீங்கள் பாயிண்ட்டுக்கே வந்தீங்க. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் எழுதணும். அதுக்காக ஒரு பொதுக்குழுவை நாம்கே வாஸ்தே பொதுக்குழு யாராவது ஒருத்தராவது எழுந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தது சரியில்லைன்னு சொல்லியிருந்தா அது சுதந்திரமான பொதுக்குழு. இதை யாரை கேட்டு முடிவெடுத்தீங்கன்னு இன்னொரு ஆள் கேட்டிருந்தா அதுதான் பொதுக்குழு இல்லையே. எல்லாம் வருங்கால முதலமைச்சர், எங்கள் முதலமைச்சர். யாரும் கேட்கலன்னா ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். எடப்பாடி பழனிசாமி முடிவை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அடிமைகள் சார், அடிமைகள். நமக்கு கிடைத்த அடிமைகளோ மிகவும் நல்லவர்கள். வாய் தான் அதிகம். நான் இங்கே வாயும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. அப்படியே கை தட்டிட்டு அப்படியே எழுஞ்சி வெளியில் போக வேண்டியதான். வெளியில் கறி சோறு இருக்குது, சாப்பிட்டு போக வேண்டியதான்.